குட்டிச்சாத்தானுக்கு குவார்ட்டரும் பிசாசுக்கு பிராண்டியும் கொடுத்து பிரச்சனைகளை சரி செய்வதாக புருடாவிட்டு பல அப்பாவிகளிடம் லட்சங்களை ஆட்டையை போட்ட போலி மந்திரவாதி ரகு இவர்தான். கவுன்சிலரை கொலை செய்ய கோழி காவு, வக்கீலை தீர்த்து கட்ட வக்ர செய்வினை, பங்காளியை பலி கொடுக்க கிடா வெட்டு. இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரே பூஜையில் சரி செய்து விடுவதாக வித்தை காட்டி வந்திருக்கிறார் இந்த சித்து வேலை சாமியார். அட, குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த நாள் கொண்டாடி கேக் கட்டிங் எல்லாம் நடத்தி வீட்டில் ஒருவனாகவே மாற்றி வைத்திருக்கிறாராம். இப்படி வார்த்தை ஜாலத்திலேயே யூடியூப், பேஸ்புக்கில் வீடியோ போட்டு பல லட்சங்களை கல்லா கட்டி வந்த இந்த குட்டிச்சாத்தான் சாமியார் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். போலி மந்திரவாதி குட்டிச்சாத்தான் ரகுவின் பின்னணியை அறிந்து கொள்ள திருவெரும்பூர் செய்தியாளர் பாரதி ராஜாவோடு புலனாய்வை தொடங்கினோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் மலைக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் பாபு. 23 வயதான இவர் படித்து முடித்து அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுத வந்துள்ளார். சம்பவத்தன்று திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்வதற்காக நின்று கொண்டிருந்த சதீஷ் பாபுவுக்கு, தம்பி உனக்கு வேலை நான் வாங்கி தரேன் என ஒரு குரல் கேட்டிருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, நம்ம புருடா சாமியார் ரகுதான். தான் செய்த மாந்திரிக வீடியோக்களை காட்டி வெறும் 3000 ரூபாய் இருந்தால் போதும், உன்னை நான் கோடீஸ்வரனாக்குகிறேன் என்று சதீஷ் பாபுவிடம் உருட்டியிருக்கிறார் ரகு. சாமியார் உருட்டிய உருட்டில் மயங்கிய சதீஷ் பாபு உடனே பணத்தை எடுத்து நீட்டியிருக்கிறார். இங்கேயே இரு தம்பி, பக்கத்துல இருக்க கோயில்ல ஒரு பூஜையை பண்ணிட்டு வரேன் என்று சொன்ன ரகு நீண்ட நேரமாகியும் வரவில்லை. அப்போதுதான் வந்தது ரகு அல்ல, ராகு என்று தெரிந்திருக்கிறது. தான் ஏமாந்ததை உணர்ந்த சதீஷ் பாபு திருவெரும்பூரை அலசி ஆராய்ந்து சாமியாரை தேடி திரிந்திருக்கிறார். அப்போது மலைக்கோயில் பகுதியில் வேறு ஒரு நபரிடம் இதே போல் கூறி பணம் பறிக்க முயன்றிருக்கிறார் ரகு. இதனை கண்டு கடுப்பான சதீஷ் பாபு ரகுவை பிடித்து பணத்தை திருப்பி கேட்டபோது, எனக்கு எல்லா மந்திரமும் தெரியும், குட்டிச்சாத்தானை ஏவி விட்டு உன்னை கொன்னுடுவேன் என மிரட்டியிருக்கிறார் ரகு. உடனே சதீஷ் பாபு நடந்ததையெல்லாம் கூறி திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி சாமியார் ரகுவை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் கிடைத்த தகவல்கள் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. 45 வயதான ரகு சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர்.